என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஏசாயா 44 அதிகாரம் 3 வாசிக்க கேட்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். ஆண்டவர் குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். உன்னுடைய சந்ததியின் மீது என் ஆவியை நான் ஊற்றுவேன், உன்னுடைய சந்தானத்தின் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட முறையில் நேசிப்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறார். ஒரு பக்கம் தன்னுடைய ஆவியை ஊற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னொரு பக்கம் நமக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் குடும்பத்திலே கொடுத்து நம்மை மகிழ்விக்க விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. முதலாவது கணவன் மனைவி. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருந்தால் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் அடுத்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் கவனமாய் வாசித்தால் எபேசியர் 5 அதிகாரம் 22 முதல் 25 வசனம், கொலைசியர் 3 அதிகாரம் 18, 19 வசனங்கள், 1 பேதுரு 3 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். இந்த வசனங்களில் 3 பகுதிகளிலும் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. இந்த 3 இடத்திலுமே நீங்கள் பார்த்தால் மனைவிமார்களுக்கு தான் முதலாவது ஆலோசனை சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மனைவிகளே என்று முதலாவது ஆவியானவர் மனைவிகளுக்கு தான் எழுதி வைத்திருக்கிறார். நான் அதை கூர்ந்து கவனித்து தியானித்தேன். ஒரு குடும்பத்திற்கு தலைவன், ஒரு குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறவன் புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவிக்கு அவன் தலையாக இருக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தலைக்கு தானே முதலாவது ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஏன் முதலாவது ஆலோசனை 3 இடத்திலுமே மனைவிமார்களுக்கு சொல்லப்படுகிறது? ஆவியானவர் ஒரு நோக்கமில்லாதபடி எதையும் எழுதுவது இல்லை. ஆகவே நான் அதை கூர்ந்து தியானித்து ஜெபித்த போது ஆவியானவர் இன்னொரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனம். அங்கு வேத வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்றவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை தேவன் பெண்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் என்று வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்கள் புருஷர்கள் மனைவிக்கு தலையாக இருந்த போதிலும் கூட அந்த குடும்பத்தை கர்த்தருக்கு ஏற்ற நிலைமையில் கட்டி எழுப்பக்கூடிய, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த கிருபை மனைவிமார்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் புத்தி உள்ள மனைவி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெரிய பொறுப்பை தேவன் பெண்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அவர்களைத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தில் நம்புகிறார். இயற்கையாகவே பெண்களுக்கு தான் அந்த சுபாவம் இருக்கிறதை பார்க்க முடியும். தன் கணவனை பராமரிக்கிற அந்த சுபாவம், பிள்ளைகளை கவனித்து வளர்த்து ஆளாக்குகிற அந்த சுபாவம், அந்த குடும்பத்தை கவனித்து பராமரித்து எழுப்புகிற சுபாவங்கள் இயற்கையாகவே மனைவி பெண்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் அந்த பெரிய பொறுப்பை பெண்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே சகோதரிமார்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களை நம்பித்தான் குடும்பத்தை உங்கள் கையிலே தந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய விசேஷத்த ஞானத்தையும் அந்த சுபாவத்தையும் தேவன் உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். உங்களால் தான் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களால் கட்டி எழுப்பவும் முடியும், குடும்பத்தை இடிக்கவும் முடியும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்,
புத்தி அற்றவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உங்களால் கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். ஆகவே சகோதரிமார்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய முதன்மையான பொறுப்பு குடும்பத்தை கட்டி எழுப்புவது. நீங்கள் படித்த பெரிய டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம். இப்பொழுது ஆண்களுக்கு நாங்கள் குறைந்தவள் அல்ல என்று படித்து பட்டம் பெற்று கை நிறைய சம்பாதிக்கலாம். நீங்கள் எவ்வளவு பட்டம் பெற்று எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, நீங்கள் செய்கிற வேலை இரண்டாவது, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இரண்டாவது. முதலாவது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு உடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவது. எத்தனை லட்சங்களை சம்பாதித்தாலும் உடைய குடும்ப வாழ்க்கை நீங்கள் இழந்து போவீர்களே, ஆனால் நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் அதுக்கு ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் வாங்கியிருக்கிற பட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். படித்து பட்டம் வாங்கி விடலாம், உங்களுடைய திறமையை வைத்து சம்பாதித்து லட்சக்கணக்காய் சம்பாதிக்கலாம். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது என்பது அதைவிட கடினமானது. அந்த பொறுப்பை தேவன் உங்கள் கையிலே தந்திருக்கிறார். பெண்களுடைய முதன்மையான பொறுப்பு குடும்பத்தை கட்டி எழுப்புவது. இரண்டாவது தான் வேலை, இரண்டாவது தான் சம்பாத்தியம். ஆகவே முதலாவது இடத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனையில் முதலாவது காரியம் குடும்பம். தேவன் அதை கட்டி எழுப்புகிற பொறுப்பை தந்திருக்கிறார் என்பதை முதலாவது மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரமே அதுதான். ஆண்களும் பெண்களும் சரி சமம், அவர்களும் படிக்கிறார்கள், நிறைய சம்பாதிக்கிறார்கள், ஆண்களை விட இப்ப அதிக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இதெல்லாம் முக்கியமல்ல, சம்பாதித்து கொண்டு வருகிறோமே என்று அவருடைய எண்ணத்தை வேறு பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்று தெரியுமா, லட்சமாய் சம்பாதிக்கிற அநேக பெண்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதை மறந்து போனபடியினால் பிற்காலத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு நிற்கிறார்கள். நான் எவ்வளவு சம்பாதித்த என்ன பிரயோஜனம், என் குடும்பத்தை நான் இழந்து போனேனே என்று வேதனைப்படுகிற பெண்கள் உண்டு. ஆகவே வேத வசனம் சொல்லுகிறாரு, உங்களை என்னையும் சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு உங்கள் கையில் தந்திருக்கிறார். ஆகவே சகோதரிமார்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடைய குடும்பம். அதிலே கவனம் செலுத்தி அதை கட்டி எழுப்புகிற காரியத்திலே நீங்கள் முக்கிய இடம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிசாசானவன் அதிலே தான் அநேக பெண்களை இன்றைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அநேகரை வஞ்சித்து ஏமாற்றி உலக காரியங்களை காண்பித்து, அந்த நாட்டில் எப்படி நடக்கிறது பாருங்கள், இந்த நாட்டில் எப்படி நடக்கிறது பாருங்கள், எந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். தேவனுடைய வசனத்தின்படி வாழ நீங்கள் அர்ப்பணித்து கொண்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சி பெரியோர் ஆனந்தத்தை கொடுக்கும். அல்லது வெறும் பணம் மாத்திரம்தான் ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கும், நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த காரியத்தில் சகோதரிமார்கள் மிக கவனமாயிருக்க வேண்டும். படித்து கொண்டு வருகிற வாலிப பெண் பிள்ளைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு செவி கொடுத்து, உங்களை சிருஷ்டித்த தேவன் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்களுடைய எண்ணத்தில் அதை கவனத்தில் பதித்து கொண்டால்தான் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என்னால் இந்த நாட்களிலேயே பல பெண்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. கை நிறைய சம்பாதித்த என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையை நான் இழந்து போனேனே என்று கண்ணீர் வடிக்கிற சகோதரிமார்களை என் ஊர்லிய பாதையில் நான் சந்திக்கிறேன். ஆகவே வேத வசனம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கட்டும், இருதயத்தில் பதிந்திருக்கட்டும். குடும்பத்தை கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடையது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களை நம்பி அந்த பொறுப்பை உங்கள் கையில் தந்திருக்கிறார். அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, சரி, பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன? முதலாவது, ஒரே ஒரு காரியத்தை உங்களுடைய மனதில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பாருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. எப்படி கீழ்ப்படிய வேண்டுமாம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல. நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக எப்படி நாம் கீழ்ப்படுகிறோமோ அதே மாதிரி உங்களுடைய சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஒரு மனைவி குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால் அவருடைய இருதயத்திலே பதிந்திருக்க வேண்டிய வேத வசனம், என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற ஒழுங்கு.
ஆனால் இந்த நாட்களில் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து ஏமாற்றுகிற காரியம் என்ன தெரியுமா? அதெல்லாம் அந்த காலம். இப்பொழுது இந்த நூற்றாண்டில் 2 பேரும் படிக்கிறோம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம், 2 பேரும் உழைக்கிறோம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? இது பெண் அடிமைத்தனம். ஒரு புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருந்தால் அது அடிமைத்தனம், பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கூச்சல் போடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனம் ஒரு நாளும் தவறான ஆலோசனை நமக்கு கொடுக்காது. தேவன் நம்மை சிருஷ்டித்து உண்டாக்கின தேவன் சரியான ஆலோசனை நமக்கு தருகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவது என்பது அடிமைத்தனம் அல்ல. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 பேதுரு 3:5 நீங்கள் வாசித்தால், பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவது என்பதுதான் மனைவியனுடைய உண்மையான அலங்காரம், அதுதான் உண்மையான அழகு என்று வேதம் சொல்லுகிறது. அது அடிமைத்தனம் அல்ல, அதுதான் பெண்களுக்குரிய உண்மையான அழகு, அதுதான் பெண்களுக்குரிய உண்மையான அலங்காரம் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும்படி உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த குடும்பத்தில் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியவில்லையோ அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்துவிடும். அந்த குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துவிடும். உங்களுடைய புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் நடக்கும்போது தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். அந்த குடும்பங்களை தேவன் பாதுகாக்கவும் முடியாது, அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கவும் முடியாது. ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சிலர் கேள்வி எழுப்புவார்கள், ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு கூட கீழ்ப்படிய வேண்டுமா? ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டார்கள். அவங்க நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்கள். ஒரு நாள் இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்ட போது என்னிடத்தில் வந்து கேட்டார்கள், என் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை, அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? வேதத்தில் எந்த இடத்தில் சொல்லி இருக்கிறது கணவர் ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவர் ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ உங்களுக்கு தலையாக தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஒரு சமயம் நானும் என் மனைவி ஒரு ஊழியத்தை முடித்து திரும்பி வரும்போது ஒரு இடத்துல சாப்பிடுவதற்காக நாங்கள் நின்றோம். ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனபோது தற்செயலாக ஒரு குடும்பத்தார் எங்களை சந்தித்தார்கள். ஒரு கணவன் மனைவி வந்து எங்களுக்கு அருகில் உட்கார்ந்தார்கள். எங்களோடு பேசினார்கள் அன்பாக. அந்த சகோதரனுக்கு திருமணமாகி சில வருஷங்கள் தான், 1-2 வருஷங்கள் தான் ஆகியிருக்கும். அவர் தான் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, பிரதர், நான் ஒரு பயங்கரமான ஒரு மனிதன், என்னோடு கூட யாருமே சமாளிக்க முடியாது. நான் எப்பொழுதும் எரிச்சலும் கோபமும் உள்ளவனாக நான் இருப்பேன். எங்க அப்பா அம்மாவுக்கே நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் வீட்டிற்கு வந்துவிட்டால் என் தாயார் பயப்படுவார்கள், என் தகப்பனார் பயப்படுவார், எல்லாருமே என் வீட்டிலே நடுங்குவார்கள். என் தாயார் சொல்லுவார்கள், இவனிடத்துல யார் வந்து கஷ்டப்பட போகிறாளோ, எந்த மனைவி இவனுக்கு வாய்த்து கஷ்டப்பட போகிறாளோ என்று தான் என் தாயார் சொல்லுவார்கள். அவ்வளவு நான் முரட்டாட்டமுள்ள கீழ்ப்படியாத சுபாவமுள்ள ஒரு மனிதன். அன்போடு நான் யாரிடத்திலும் பேசினதே கிடையாது. அப்படிப்பட்டவனாகத்தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு திருமணம் ஆயிற்று. ஆண்டவரை அறிந்த ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவர் தன் மனைவி வைத்து கொண்டு சொன்னார், இன்னைக்கு நான் மனிதனாய் மாறி இருக்கிறேன். மிருகத்தை போல இருந்தவன் நான், ஒருவருக்கும் கீழ்ப்படியாதவன், தாய் தகப்பனை நடுங்க பண்ணினவன் நான். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கை மாறி நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்து என் சுபாவமே மாறிவிட்டது. அதற்கு காரணம் இங்கு இருக்கிற என் மனைவிதான் என்று தன்னுடைய மனைவி அவர் சுட்டி காண்பித்தார். என் மனைவி மிகுந்த சாந்த குணம் உள்ளவள், மிகவும் அமைதி உள்ளவள். ஆரம்பத்தில் அவள் என்னிடத்தில் மிகவும் கஷ்டப்பட்டாள். ஆனாலும் பொறுமையோடு சகித்து எனக்காக ஜெபம் பண்ணி நான் அவருடைய அன்பையும் அவருடைய தாழ்மையும் அவருடைய சாந்த குணத்தையும் பார்த்தபோது ஆண்டவர் எனக்குள்ளும் கரியை செய்து என் வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு நான் மாறினதற்கு காரணம் என் மனைவிதான் என்று அவர் சாட்சி கொடுத்தார். ஒரு சாட்சியான கீழ்ப்படிதலுள்ள மனைவியின் நிமித்தம் முரட்டாட்டமுள்ள அந்த புருஷனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது.
உடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராய் இருக்கிறாரா? உடைய கணவர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? உங்கள் மூலமாய் உடைய கணவர் ரட்சிக்கப்பட முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 வசனங்களை கேளுங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவளாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆண்டோடைய வசனம் அழகாய் சொல்லுகிறாரு, உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருந்தால் உங்களுடைய கற்புள்ள நடக்கை, உங்களுடைய சாந்த குணம், உங்களுடைய அமைதலான வாழ்க்கை, உங்களுடைய சாட்சியான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று வேத வசனம் அருமையாய் சாட்சி கொடுக்கிறாரு. பெண்களுக்குரிய அழகு என்ன தெரியுமா? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. உண்மையான அலங்காரம் என்ன? நகைகளை அணிந்து கொள்ளுவதோ விலையுயர்ந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுவதோ அல்ல. அது உண்மையான அலங்காரம் அல்ல, நிலையான அலங்காரம் அல்ல. கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் மாறி கலைந்து போய்விடும். உண்மையான அலங்காரம் இன்னது என்று வேதம் சொல்லுகிறது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு பெண் என்றால் அமைதல் உள்ள ஆவி உள்ளவளாய் இருக்க வேண்டும், சாந்த குணமுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் உடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த ஆலோசனை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் இந்த சுபாவத்தை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராய் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை உங்கள் மூலமாய் மாற முடியும். உங்களுடைய கணவரை உங்களுடைய போதனையினால் மாற்றிவிட முடியாது. என்னன்னு ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்க, இன்னும் சிகரெட் பிடித்து கொண்டிருக்கிறீங்க, இன்னிப்படி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புருஷனிடத்தில் பேசுவதனால் புருஷனுடைய வாழ்க்கை மாறி விட போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவளுக்கு போதிக்க வேண்டாம் என்பதாக. அநேகர் புருஷன்மார்களுக்கு போதனை செய்துதான் குடும்பத்திலே பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே போகிறது. ஆகவே இந்த வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஆச்சரியமான மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி தருவா. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த சகோதரருக்கு திருமணம் ஆயிற்று. அவர் ரட்சிக்கப்படாதவர், கிறிஸ்தவராக இருந்தும் ரட்சிக்கப்படாதவர். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த வீட்டிற்குள்ளே வந்த பிறகுதான் புருஷனுடைய சில குணங்கள் தெரிய வந்தது. வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை நாளில் தன்னுடைய நண்பர்களை அழைப்பார். வியாபாரத்திலே பழக்கமுள்ள நண்பர்களை அழைத்து மதுபானம் அருந்துவார். வீட்டுக்குள்ளேயே குடிப்பார். வெளியில் அவர் குடித்துவிட்டு கலாட்டா செய்வதில்லை. மற்ற நாள் எந்த நாளும் குடிப்பதில்லை. வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை நாளில் வீட்டில் வந்து நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பார். அது அங்கே போன பிறகுதான் இந்த சகோதரிக்கு தெரியும். அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனாலும் புருஷனிடத்திலே போய், ஏன் இப்படி பாவம் செய்கிறீர்கள், இது ஆண்டவர் விரும்பாத காரியம் என்று புருஷனுக்கு போதனை செய்யவில்லை. புருஷனோடு அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை. அவருடைய கணவர் அவருடைய நண்பர்கள் அழைத்து கொண்டு வந்த பிறகு சொல்லுவாராம், நாங்கள் மதுபானம் குடிக்க போகிறோம், நீ போய் பலகாரங்களை செய்து கொண்டு வா, இந்த காரியத்தை எனக்கு சரி பண்ணி கொண்டு வந்து வை என்று சொல்லுவாராம். அந்த மனைவி உடனே கீழ்ப்படிந்து புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கேட்கிற எல்லாவற்றையும் சமைத்து கொண்டு போய் வைப்பார்கள். வைத்துவிட்டு அறைக்குள்ளே போய் விடுவார்கள். 2-3 வாரங்கள் கழிந்தது. ஒவ்வொரு வாரமும் கரை சரியாக அந்த நாளில் நடக்கும். ஒரு நாள் தன் நண்பர்களோடு அவர் மதுபானம் அறிந்து கொண்டிருக்கும் போது மனைவி என்ன பண்ணுகிறாள் என்று பார்க்க அந்த அறைக்குள்ளே கடந்து போனார். அவருடைய மனைவி முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுது ஜபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, என் கணவரை இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த மதுபான பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க இந்த அழுது ஜபித்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் கணவனுடைய இருதயம் உடைந்தது. ஐயோ, அவளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனாலும் என்னிடத்தில் அதற்காக முறுமுறுத்ததில்லை, சண்டை போட்டதில்லை, என்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணினது இல்லை. எனக்காக அவள் கண்ணீர் வடிக்கிறாளே, அந்த காட்சி அவருடைய உள்ளத்தை உடைத்தது. அன்றைக்கே தன் வாழ்க்கை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தார். இனி நான் மதுபானம் குடிப்பதில்லை என்று தீர்மானித்து அன்றைக்கோடு அந்த பாவம் அவரை விட்டு விலகினது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மனைவியனுடைய நடத்தையும் மனைவியனுடைய ஜெபமும் உடைய புருஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும்.
நீங்கள் குடிக்காதங்க, பீடி பிடிக்காதங்க, சிகரெட் பிடிக்காதங்க. நீங்க போதனை செய்ய 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 உங்கள் மீது அவளுக்கு வெறுப்பும் கோபமும் உண்டாகும். அதைத்தான் வேதம் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. உடைய குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்புவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வேத வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆகவே எப்பொழுதும் புருஷனுக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்பொழுது உடைய கணவருக்குள்ளே ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபம் ஒவ்வொரு மாதம் கடைசி சனிக்கிழமை நடைபெறும். ஆண்டவர் சொன்னார், சிலர் புருஷனுக்கு கீழ்ப்படியாமலேயே இந்த ஜெபத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள். இவருடைய ஜெபத்தை கேட்டு நான் எப்படி இந்தியாவை ரட்சிக்க முடியும்? முதலாவது இவளை புருஷனுக்கு கீழ்ப்படிய சொல் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், உன்னுடைய கணவர் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வருவதை விரும்பாவிட்டால் நீங்கள் வரக்கூடாது. வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த கூட்டத்துக்கு இனி போகக்கூடாது என்று கணவர் சொன்னால் நீங்கள் வரக்கூடாது. முதலாவது புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னேன். பாருங்கள், அந்த இடத்தில் அப்படி ஒரு சகோதரி வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் திறப்பின் வாசல் ஜெபம் வந்துவிட்டால் வீட்டிலே சண்டை தான். மனைவி சொல்லுவார், நான் ஜெபத்துக்கு போவேன், நீ சர்ச்சுக்கு போனா மட்டும் போதும், எதுக்கு இப்படி கூட்டத்துக்கெல்லாம் போகிறாய் என்று அவர் அதட்டுவார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போய் தான் தீருவேன் என்று சண்டை போட்டுவிட்டு ஜெபத்துக்கு வருவார்கள். ஒவ்வொரு திறப்பின் வாசல் ஜெபம் வந்து வீட்டில் சண்டை நடக்குமா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆவியானவர் சொன்னார். நான் அந்த நாளில் அதை ஆலோசனையாய் சொல்லி முடித்தேன். அந்த சகோதரி அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு சொன்னார்கள். உடனே அடுத்த மாதம் திறப்பின் வாசல் ஜெபம் வந்தது. அவர்கள் ஜெபத்துக்கு வரவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வீட்டிலே இருந்து ஜெபிக்கலாம் அந்த உபவாசம் பண்ணி வீட்டிலே அறைக்குள்ளே கதவை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கணவர் பார்த்து கொண்டே இருந்தால் ஒவ்வொரு மாசமும் இவள் இந்த ஜெபத்துக்கு போவாள், இன்னைக்கு போகிறாளா பார்க்கலாம் என்று அவரும் சண்டை போட ஆயத்தமாய் காத்திருந்தார். ஆனால் மனைவி அன்றைக்கு வெளியே புறப்படவில்லை. வீட்டிலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள். மாலை வரைக்கும் கவனித்தார். மாலையில் அவர் கேட்டார், என்ன நீ மாதந்தோறும் இந்த ஜெபத்துக்கு போவாய் என்று சண்டை போட்டாவது போவாய், இன்னைக்கு ஏன் போகலை? அவள் சொன்னார்கள், மோகன்லால் சங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், உடைய இந்த ஜெபத்துக்கு வருவதை கணவர் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் வரக்கூடாது, புருஷனுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். அதனால தான் நான் போகலை, வீட்டில இருந்தே நீ நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். கணவருக்கு ஆச்சரியம். இப்படி ஒரு நாள் இவள் பேசினது இல்லை. எப்பவும் எதிர்த்து நின்று சண்டை போடுவாள். இன்னைக்கு என்னை என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள் என்று ஆச்சரியப்பட்டான். அடுத்த திறப்பின் வாசல் ஜெபம் வந்தது. காலையிலே அவர் சொன்னார், நீ புறப்படு, நான் உன்னை கொண்டு போய் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு அழைத்து போகிறேன் என்று தன் மனைவி அழைத்து கொண்டவர் வந்தார். அந்த மனைவியினுடைய கீழ்ப்படிதல் அந்த புருஷனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது. இதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. மனைவிகளை சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது நீங்கள் கீழ்ப்படி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தது சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்கன்னு தான் ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார். சாத்தான் உள்ள நுழைந்து குடும்பத்துக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தை சாபத்துக்குள்ளாக்கி எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். அப்போ மறுபடியும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியாகணுமானா இயேசு கிறிஸ்து எந்தெந்த ரட்சகருக்குள்ளே வந்து நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறபடி வாழ அர்ப்பணிக்கணும். அதான் முக்கியம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ ஒரு மனைவிக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது ஒரு ஆலோசனை, கட்டளை, கீழ்ப்படியுங்கள். சப்மிட் யுவர் செல்ஃப். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். அதனால இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் நம்ம ஜெபிச்சிடலாமா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் எங்கே தவறு செய்திருக்கிறேன், எங்கே தவறு செய்து கொண்டு இருக்கிறேன். மனைவிமார் ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க, கனம் கொடுக்க. அவர் தான் தலை என்று. அவங்க குடிகாரனாவே இருக்கட்டும், அவர் தான் அவங்க தலை, மாற்ற முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறாரு.
அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கட்டும், அவர் தான் உங்களுக்கு தலை. அதுக்கு ஒப்பு கொடுங்க, அவர் ஆண்டவர் மாற்றிடுவார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர், குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கான இருதயத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் தாரும். ஒவ்வொரு மனைவிமாரும் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் நேசிக்கவும், புருஷனை தலையாக எண்ணி மரியாதை செலுத்தவும், அடங்கி இருக்கும் நீர் இருதயத்தை கொடுப்பீராக. புருஷனுடைய இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தாதபடிக்கு அன்பினாலே நடந்து கொள்கிற இருதயத்தை கொடுப்பீராக. காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற புருஷன்மாருடைய இருதயங்கள் காயங்களை ஆற்றி அவளை சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பீராக. உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் திரும்ப கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிறைவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.